நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் நமக்கு பெருமையோ தற்பெருமையோ காரியங்கள் மனமேட்டியோ வேண்டாம் என்பதை வேதம் அடிக்கடி நமக்கு உணர்த்துகிறது. ஒரு கிராமத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டில் செல்லமாய் ஒரு நாய்க்குட்டியையும் ஆட்டுக்குட்டியையும் வளர்த்து கொண்டு வந்தான். அந்த நாய் மிகவும் நன்றி உள்ளது. அது சொன்னது, என் எஜமான் என்னை எல்லா விதத்திலும் போஷிக்கிறார், என்னை நேசிக்கிறார், என் எஜமானை நான் கடவுளாக நான் பார்க்கிறேன். அந்த ஆடு சொன்னது, என் எஜமான் என்னை போஷிக்கிறார், என்னை குளிப்பாட்டுகிறார், நான் தான் அது என் எஜமானுக்கு, அவருக்கு கடவுள் என்று அது சொன்னது. எவ்வளவு பெருமையான ஆடு பாருங்கள். ஒரு நல்ல நாட்கள் போனது, ஒரு நல்ல பெரிய விருந்து அந்த வீட்டில் வந்தது. எஜமான் அந்த ஆட்டை பிடித்து அடித்து விருந்து வைத்து விட்டான். இதுதான் பெருமை உள்ளவர்களுக்கு நடக்கிற காரியம். அழிவு, மனமேட்டிமை, அதை நம்ம அழித்து விடும். ஒருபோதும் பெருமை கொள்ள வேண்டாம். கர்த்தரையே மகிமைப்படுத்தும். மனிதர்கள் கூட அப்படித்தான், கர்த்தரை நன்றி செலுத்த மறந்து விடுகிறோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், கர்த்தரையே மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.